தலைவர் தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க இன்று வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்று ஐயா டாக்டர் அம்பேத்கர் ஐயருடைய நினைவு நாளில் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கோம். திருவாரூர் மாவட்டம் சார்பாக நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவருடைய நினைவு நாளில் இன்றைக்கி வந்து எங்கள் தலைவர் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுறது இன்றைக்கி கூடுதல் சிறப்பு. என்னென்னா, இந்த அரசியல் வரலாற்றில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எங்கள் தலைவர் வந்து இதை வெளியிடணும், அது அந்த இந்த நாளில் அது நடக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருந்திருக்கு. அது வந்து இன்றைக்கி தலைவர் வந்து இன்றைக்கி வந்து நடத்தியிருக்காங்க. உண்மையிலேயே 2026 சட்டமன்ற தேர்தலில் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிறைய விஷயங்கள் பேசினாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அண்ணன் வந்து இன்றைக்கி வர முடியல, அவருடைய சூழ்நிலை காரணமாக. அவர் இன்றைக்கி வர முடியாமல் இருந்தாலும் அவருடைய ஒட்டுமொத்த ஞாபகமும் அவருடைய எண்ணங்களும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தான் இருக்கும்னு சொல்லி தலைவர் கோடிட்டு சொன்ன விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப பெருமையாக எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களுமே இந்த நிகழ்ச்சியை இந்த இதை வந்து பேசுகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, அது ஏன்னா நமக்கு அந்த அளவு தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா, தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அது மேல்மட்டம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு, தலைவர்களுக்கு தெரியும். என்ன அது கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிற விஷயம். அது தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தொண்டர்களும், எங்கள் பொதுச்செயலர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஒட்டுமொத்தமாக நிர்வாகிகளும் நாங்கள் வந்து கேட்டுட்டு அது வழியே நாங்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். எங்கள் தலைவர் என்ன சொல்கிறோம் அதுதான் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம். தமிழகத்துல எவ்வளவு கட்சிகள் இருக்கு, அந்த கட்சியெல்லாம் விட்டு ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் வெளிப்படையா கூப்பிடுறது காரணம் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் மட்டும் சொல்லல. உதாரணத்துக்கு என்னன்னா, எங்க தலைவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கும் போதே வந்து கொள்கை வழிகாட்டியா வந்து அம்பேத்கர் ஐயா வந்து அவர் வச்சிருக்காரு. அப்ப அம்பேத்கர் ஐயா வச்சுக்கும் பொழுதே ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்கு. அப்போ வந்து அம்பேத்கர் ஐயாவை ஃபாலோ பண்றது யாரு அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி. அப்ப அந்த கட்சி இப்ப தலைவர் அவர் கொள்கையை வழிகாட்டினா அப்ப அவர் இங்க இருந்து தானே ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மக்கள் பேசுறாங்க. நீங்க கேட்கக்கூடிய கேள்வியுமே அதுதான். அப்ப அந்த ஒரு லிங்க் பண்ணி தான் மக்கள் பேசுறாங்க. ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்து ஒரு வர முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது என்ன காரணம் நிஜமா எங்களுக்கு தெரியல. ஆனா வந்திருந்தாங்கன்னா இன்னும் வந்து அது வந்து உலகமே நீ வந்து வியந்து பார்த்துக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியா இருக்கு. ஆமா, இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த மீடியா எப்படி தளபதி அவங்க இருந்தாங்க, தளபதி அவரும் சேர்ந்து நிற்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கண்டிப்பா இருக்கும். இப்பயும் ஒரு நல்ல, ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி வார்த்தை எங்கள் தலைவர் வந்து என்னைக்குமே வந்து ஏழை எளிய மக்களுடைய பக்கம் தான் எங்கள் தலைவர் நிற்கிறாரு. அந்த வகையில் இன்னைக்கு அவர் பேசுனதுமே ரொம்ப கூடுதல் சிறப்பாக இருந்து எங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு கடைசியாக பேசின அந்த 15-20 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய, நீங்கள் பாருங்க எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு 10 நாளைக்கு இதுதான் டாப்பிக்காக இருக்கும். எல்லா நியூஸ் சேனலும் எல்லா மீடியாலையும் இதுதான் பேச போகிறாங்க. தலைவர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக அவருடைய உரையை வந்து இன்னைக்கு வந்து நிகழ்த்தியிருக்காங்க. இல்ல, இப்ப சொல்லல. என்னன்னா, எங்க தலைவர் அப்பயே சொல்லிட்டாரு சார், நம்ம வந்து யாரையும் விமர்சனம் பண்ணி அவங்கள திட்டியோ இவங்களை திட்டியோ பண்ணக்கூடாது. நம்ம வந்து எங்களுடைய கொள்கைகள் என்ன, எங்களுடைய சித்தாந்தங்கள் என்ன அப்படிங்கிறது பொதுமக்கள் கிட்ட போய் நீங்க சொல்லுங்க, யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க தலைவர் வந்து மன்னரட்சியை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா அது அவர் என்ன சொல்றாரு அதுதான் எங்களுக்குமே. எங்க தலைவர் பொதுச்செயலர் என்ன சொல்றாங்களோ கட்சியில, ஏன்னா தொண்டர்கள் நாங்க, தோழர்களா நாங்க வந்து தலைவரா ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது அவங்க வழியில தான் நாங்க வந்து அவருடைய கொள்கையை நாங்க வந்து ஃபாலோ பண்றோம்.